மறைந்த திரு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் அளவிற்கு ராஜதந்திரத்தில் செயல்படவில்லை, அவருக்கு ராஜதந்திர செயல்பாடுகள் சரியாக வரவில்லை என்றதொரு குற்றச்சாட்டு அரசியல் வல்லுநர்களால் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் கலைஞருடைய வாரிசு கலைஞரை மிஞ்சும் அளவுக்கு ராஜதந்திரத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கின்றது. அது சம்பந்தப்பட்ட விரிவான தகவல்களோட இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பொது வசந்தம் யூடியூப் சேனல். நான் உங்கள் அபு. கடைசியாக திரு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது 2016 சட்டமன்ற தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் தொடர் பயணங்கள் செய்து தொடர் பிரச்சாரங்கள் செய்து தன்னுடைய கூட்டணிக்காக வாக்குகளை சேகரித்தார். அப்படி அவர் வாக்கு சேகரித்தும் திமுக 88 இடங்கள் மட்டுமே வெல்ல முடிந்தது. திமுக இந்த தேர்தலில் தோல்வி கண்டதற்கு கூட்டணி சரியாக அமையவில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுக அதிகமான இடங்களை ஒதுக்கியது மற்றும் அவர்களுக்கு தனி சின்னங்களில் போட்டியிட, அவர்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்தியது அப்படிங்கிற ஒரு தகவல்னால தான் திமுக தோற்றது அப்படிங்கிற ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டது. பட் இதில் இருந்து பாடம் படித்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2019 பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய கூட்டணியில் போட்டியிடக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு தங்களுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் மட்டும்தான் போட்டியிட வேண்டும் என்றதொரு நிர்பந்தத்தை கொடுத்திருப்பது அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ராஜதந்திரத்தை வெகுவாக பாராட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதாவது இந்த 2019 திமுக கூட்டணியில மிக முக்கிய கட்சியான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுறாங்க. இதுல காங்கிரஸ் அவங்களுடைய சொந்த சின்னமான கை சின்னத்தில் நிற்பாங்க. மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் எந்த சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் முடிவாகலை. ஆனால் சிறிய கட்சிகளான கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய இந்த இரண்டு கட்சியும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்றது முடிவாயிடுச்சு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட 70 வருட பாரம்பரியமிக்க இந்த கட்சி தங்களுடைய சொந்த சின்னமான ஏணி சின்னத்தில் தான் போட்டியிட போறாங்க. பட் இது ஏணி சின்னத்தில் இவங்க போட்டியிட்டாலும் திமுக கொடுத்துக்கக்கூடிய ஒரு அழுத்தம் எவ்வாறு இருந்தது அப்படின்னா, நீங்க உங்க சின்னத்துல போட்டியிடுங்க, பட் வேட்பாளரை நான் தான் தேர்வு செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி திமுக ஆதரவாளரான திரு எஸ்.டி. குரியர் நவாஸ்கனி அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது பலரால் முஸ்லீம் சமூகத்தால் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும் இது திமுகவுடைய ஒரு பெரிய ராஜதந்திரமாக தான் பேசப்படுது. எப்படின்னா, நீங்க உங்களோட சின்னத்தில் இல்லைங்க, பட் நான் சொல்ற வேட்பாளரை தான் நிறுத்தணும் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ராஜதந்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரு நவாஸ்கனி அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் சமீபத்தில் தான் தேர்வு செய்யப்பட்டார். அந்த கட்சியில் அவர் உறுப்பினராக சமீபத்தில் தான் தேர்வு செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம். ஸோ கலைஞருடைய வாரிசு அவர்கள் கலைஞரை மிஞ்சிய ராஜதந்திரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு புத்துணர்வையும் கொடுத்திருப்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு உங்கள் பொது வசந்தம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உண்மையை உறக்கச் சொல்வோம், அதனை உலகறிய செய்வோம். ஜெய்ஹிந்த்.